ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டுல இருந்து நர்சிங் அசிஸ்டன்ட்ங்கிற ஜாபுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நமக்கு ஸ்டார்டிங் சேலரியே 15,700 இருந்து 58,100 ருபீஸ் வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 8 பிப்ரவரி 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்குள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதர் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டுல இருந்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2026ல ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 19 ஜனவரி 2026 அன்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல நமக்கு நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2ங்கிற போஸ்ட்டுக்கு வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 15,700 இருந்து 58,100 ருபீஸ் வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 8 பிப்ரவரி 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. டோட்டலா நமக்கு 999 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாவே ஒரு ஹியூஜான வேகன்சி தான். இதுல உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு ஜெனரல் 164 வேகன்சி, உமன்ஸுக்கு 62 வேகன்சி, விடோக்கு 8 வேகன்சி, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ல ஜெனரலுக்கு 9 வேகன்சி, உமன்ஸுக்கு 4 வேகன்சி, தமிழ் மீடியத்துல படிச்ச கேண்டிடேட்ஸுக்கு ஜெனரலுக்கு 43 வேகன்சி, உமனுக்கு 16 வேகன்சி, விடோக்கு 2 வேகன்சின்னு டோட்டலா உங்களுக்கு 308 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி பிசிக்கு 264 வேகன்சி கொடுத்திருக்காங்க. பிசிஎம்க்கு 35 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எம்பிசி டிஎன்சிக்கு 200 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எஸ்சிக்கு 152 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எஸ்சிஏக்கு 30 வேகன்சி கொடுத்திருக்காங்க. எஸ்டிக்கு 10 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 919 வேகன்சி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு 19 ஜனவரி 2026ல ரிலீஸ் பண்ணி இதுலேருந்து நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டா 8 பிப்ரவரி 2026 வரை நமக்கு டைம் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே சேலரி டீடைல்ஸ் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிசர்வேஷன் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. மேல கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ டிக்ரீஸ் பண்றதுக்கோ சான்சஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பேக்வர்டு கேஸ்டுக்குள்ள ரிசர்வேஷன், பிசிஎம் குள்ள ரிசர்வேஷன்ஸ், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்குள்ள ரிசர்வேஷன்ஸ், விடோக்குள்ள ரிசர்வேஷன்ஸ், தமிழ் மீடியத்துல படிச்ச கேண்டிடேட்ஸ்க்குள்ள ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு ஏஜ் லிமிட்டா ஆல் கேட்டகரிக்கும் மினிமம் ஏஜ் லிமிட்டா 18, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்ஸுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லைன்னு, ஓசி கேண்டிடேட்ஸுக்கு 34 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு மினிமம் ஏஜ் லிமிட்டா 18, ஓசி கேண்டிடேட்ஸுக்கு 44 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும், அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விடோ கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் ஏஜ் லிமிட்டா 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லைன்னா நீங்க பிலோ 60 இயர்ஸ் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு நீங்க சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க ஓசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 5 ஆர் மோர் இயர்ஸ் நீங்க கவர்மெண்ட்ல ஏதாவது செக்டர்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபிகல்ட்டி ஏபிள்டு பர்சனுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2ங்கிற போஸ்ட்டுக்கு நீங்க 10th பிளஸ் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் எனி கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க ஏதாவது வார் டைம்ல நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி டெம்பரரி போஸ்டிங்ல இருக்கீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. உங்களோட சர்டிபிகேட் கோர்ஸ்ல நீங்க ஸ்கோர் பண்ணிருக்க மார்க்க 60%க்கும் 10th நீங்க எடுத்திருக்க மார்க்க 40%க்கும் வெயிட்டேஜ் கொடுத்து அதுல மெரிட் லிஸ்ட்ல வர கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ், சர்வீஸ் சார்ஜஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், விடோ கேண்டிடேட்ஸுக்கு 300 ருபீஸும், அதர் கேண்டிடேட்ஸுக்கு 600 ருபீஸும் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட் நீங்க ஆன்லைன்ல தான் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறத பத்தி கொடுத்திருக்காங்க. உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அவங்களோட ஹோம் பேஜ்ல நீங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க நேம் ஆஃப் போஸ்ட்டுக்கு நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2ங்கிறத செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ரிக்வயர்டு காலம்ஸையும் ஃபில் பண்ணணும், எதையும் ஸ்கிப் பண்ணாம ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் நீங்க வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க எப்படி போட்டோ அப்லோட் பண்ணணும், எப்படி சிக்னேச்சர் போடணும் அதெல்லாம் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது ஆர் ஏதாவது எரர்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணுங்கிறத பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்டர்டேக்கிங் ஃபார்ம் நீங்க எப்படி சப்மிட் பண்ணணும், டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணணும், அதர் வார்னிங்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க
உங்களுக்கு டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், ரிசர்வேஷன்ஸ், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சப்மிட் பண்ணணும், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எப்படி சப்மிட் பண்ணணும், ஸ்கேல் ஆஃப் பே அண்ட் ஜாயினிங் டைம், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்ன சப்மிட் பண்ணணும், தமிழ் மீடியத்தில் படிச்ச கேண்டிடேட்ஸ் என்ன சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும், விடோ கேண்டிடேட்ஸ் என்ன சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணுங்கிறதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ஆர் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் லைக் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், நர்சிங் அசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸோட சர்டிஃபிகேட், தமிழ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷனுக்கு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அதுக்குள்ள ஃபார்ம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தீங்கன்னா ஐடி கார்டு, இந்த மாதிரி உங்க கேட்டகரிக்கு உள்ள சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனோட லிங்க் அவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.